திரு சுமந்த், அதிமுகவுக்கு பாஜக தாவேகா தேவைப்படுற மாதிரி தாவேகா பாஜகவுக்கு திரு இபிஎஸும் தேவைதானே? அவர் கரிஷ்மாட்டிக் லீடரா இல்லையான்றதை கடந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய 20% 25% வாக்கு சதவீதம் இந்த இரண்டு கட்சிகளுக்குமே தேவைதானே? தாவேகாவை பொறுத்த வரைக்கும், பாஜகவை பொறுத்த வரைக்கும், மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக கூட்டணியில இல்லாத கட்சிகளுக்கு ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறுவது அதிமுக இல்லாமல் நடக்காது. அது அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதே மாதிரி அதிமுகவுக்கும் இந்த கட்சிகளின் உதவி இல்லாமல் வெற்றி பெறுவது கடினம். அதை அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ அதுதான் நிதர்சனமான இன்றைய நிலைமை. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை. இப்ப என்னன்னா ஒண்ணு இல்லையா ஏடிஎம்கேக்கு தனித்த செல் ஏடிஎம்கே இருக்கு. திமுகவை தனியா சந்திச்சா இன்னைக்கு கூட அதிமுகவால ஒரு வலுவான போட்டி கொடுக்க முடியும். ஆனால் திமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன. 10, 12, 13% அந்த கூட்டணி கட்சிகள்ல இருந்து வருது. அந்த டிஃபரன்ஸை அவர்களால் தாக்கு பிடிக்க தனித்து போட்டியிட்டு முடியாது. சோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோ பாஜகவோ பாமகவோ தாவேகாவோ இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி என்ன எடுக்கணும்? நமது இலக்கு என்னது? ஒரு கூட்டணி ஆட்சி. அதிமுக, நான் இப்ப சொல்றேன், அதிமுக தேர்தல் நெருங்கும் காலத்தில் இதை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்ப போட்டாக்கா அது ஒரு ட்ரம்ப் கார்டே கிடையாது. தேர்தலுக்கு பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறத ஆமா அது கொடுக்கறதுல தப்பு கிடையாது. இப்ப அதிமுகவுக்கு இது ஒரு மேக் ஆர் பிரேக் எலெக்ஷன். அதனால அவர்கள் விட்டு கொடுத்து எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கினால்தான் வெற்றி. ஓகே ஓகே திரு அமுதரசன், ஒன்று திமுக எதிர்ப்பு, திமுக ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிற ஒரு புள்ளியில இவங்க எல்லோருமே எல்லா விதமான வேறுபாடுகளையும் களைந்து இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகுது. இன்னொன்று, அதனுடைய எக்ஸ்ட்ரீமா கூட்டணி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிற இடத்துக்கு கூட அதிமுக நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அது கொஞ்சம் சேலஞ்சு தானே திமுக? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதே இன்னைக்கு சவாலான சூழலில் தான் இருந்துட்டு இருக்குது. அதனால முதல்ல அவர் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த கூட்டணி அமைக்கிறது, அவரை நம்பி அவர் ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் ஒரு ஆளுமை பொருந்தியவர்னு கூட்டணி சேர்றவங்க சேரட்டும். அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது, இவங்க தொடர்ந்து பேசுகிறப்ப திமுக கூட்டணிகள் முரண்பாடுகள் அது இதனெல்லாம் பேசுகிறாங்க. எது சர்வாதிகாரத்தன்மை, எது கூட்டணி கட்சிகளை கேவலப்படுத்துறது அப்படின்னா, கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீ ஒரே சின்னம்தான், நீ ரெட்டலையிலே நில்ல அப்படின்னு சொல்லி அவர்களை அடக்கி ஒடுக்கி கைப்பாவையா வச்சிருந்தது ஜெயலலிதா அதிமுக. அதனால அந்த மாதிரியான சர்வாதிகார பாசிஸ்டா திமுக ஒருபோதும் நடந்துக்கல. அந்த மாதிரியான தன்மைக்கு கூட்டணி கட்சிகள் திமுகவில் ஜனநாயகத்தினுடைய உச்சமாக நாங்கள் நடந்துட்டு இருக்கோம். ரெண்டாவது, கொலை வழக்குகள் 60,000 70,000 திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இப்போ அவர் தமிழ்நாட்டிலே இல்லைன்னு நினைக்கிறேன். பயனடையக்கூடிய மக்கள் கிட்ட போய் கேட்கட்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய திட்டங்கள் இந்தியா முழுவதும் பேசப்பட்டு இருக்குது. திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனைகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் பின்பற்றி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்துட்டு இருக்கிறாங்கிறது ஒண்ணு. இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுறப்ப பெங்களூர் மணிகண்டன் சொன்னாரு, நான் முதலமைச்சராக வந்துட்டேன், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சங்கிலி பறிப்பு திருடர்களும் ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்தாங்க ஜெயலலிதா. 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மனைவியினுடைய கழுத்தில் இருந்த தாலி சாட்டை அறுத்துட்டு போய் ஒரு சங்கிலி பருப்பு திருடன் ஜெயலலிதாவுக்கு சவால் விட்டு காமிச்சான். அவ்வளவு மோசமான சூழல்ல தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இல்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் பட்டாக்கத்தி ரவுடிகள்லாம் நடுத்தருவில் நின்றுகிட்டு கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டில் இல்லை. அதையும் தாண்டி டாக்டர் சுமந்த் பேசும்பொழுது அவருடைய ஆசைகள், யூகங்கள், விருப்பங்கள் எல்லாத்தையும் அவர் ஒப்பீனியனா கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாரு. அதாவது அந்த தம்பி ஒரு பையன் படிக்காம பாதிலே விட்டுட்டு போயிட்டு வந்த தம்பினால தான் இங்க திமுக ரொம்ப வின் பண்ற. ஏங்க பாஜகன்னா அது மோடியோட அடையாளம் இல்லையா? அப்ப மோடியை வீழ்த்தினது தானே திமுக. 2019 எப்படி வீழ்த்தினாங்க, 2024 எப்படி வீழ்த்தினாங்க? அதனால நீங்க யாரை வேணுமாலும் இப்ப கூட்டுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கட்சியை காப்ப அவர் தலைமையில இருப்பாரா இருக்க மாட்டாரா, அந்த பகுதி அதிமுகவை காப்பாற்றுவாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர் முதல்ல இருக்கட்டும், கட்சியை காப்பாற்றிக்கிட்டோம், தொண்டர்கள்கிட்ட
நம்பிக்கையை பெறட்டும். இங்க யாரும் உங்களுடைய தலைமைத்துவத்தை கேள்வி கொடுத்து வெளில போறக்கூடிய ஆட்களாக யாரும் இல்ல, கூட்டணி கட்சிகள் உட்பட. அதனால எடப்பாடியினுடைய தலைமையே கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது அவர் தலைமையில ஒரு கூட்டணி வருது அப்படின்னு சொன்னா அது வந்து 8வது அதிசயமா இருக்கும். அது தேர்தல் நேரத்திலயும் நம்ம பார்ப்போம். சிம்மன் தான் சொன்ன அந்த ட்ரம்ப் கார்டு இருக்குல்ல, ஏடிஎம்கேக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒரு ட்ரம்ப் கார்டை போட்டாருன்னா அந்த திமுகவுக்கு பிரஷர் அதிகமாகும். அதுதான் பாயிண்ட். திமுக கூட்டணி கட்சிகள் டீல் பண்றதுல பிரஷர் அதிகமாகும். பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு.